இதுல எந்த இடத்துல செலக்ட் பண்ண சொல்லுங்க. இப்படியா இல்ல போன் வெளியே மழை பெய்யுது. மேல உட்காந்து இந்த பேஜ்லயா ப்ரோ அந்த பிளான் அண்ட் பிரைசிங் இருக்குல்ல, அந்த வேற பிளான் இருக்கா பாருங்க. ஒரு பிளான் தான் இருக்கா? 5057 சரி, இப்போ அந்த 5057 அங்க அங்க 1 இயர் கான்ட்ராக்ட் டியூரேஷன் ஒன்று இருக்கா? பிளான் கான்ஃபிகர் பண்ணும்போது 1 இயர் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். 1 மந்த்துக்கும் வைக்கலாம், 1 இயருக்கும் வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து 1 இயருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த 1 மந்த் ஆப்ஷன் வந்து இது இல்ல. பார்த்தோன்னா உங்க ஸ்கிரீன் நீங்க பண்ணீங்களா? ஆமா. ஹலோ, லைவ் சொல்றியா? ஏடா நாளைக்கு எத்தனை பேர் வரீங்க? ஆமா, லைவ் மத்ததெல்லாம் 1 மந்த் 1 இயர்னு இருக்கும்ல. ஆமா. அது வந்து இங்கேயே தெரியும். இங்கேயே லைக் இப்போ யூஐடில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து 1 தான் பண்ணிருக்கோம். அந்த உனக்கு யூஐடில வந்து 1 மந்த் பிளான் அப்படி காட்டணுமா? ஆமா. ஓகே, அது நான் கான்ஃபிகர் பண்ணி தரேன். அது வந்து ப்ரோ இங்க தான் ப்ரோ கான்ஃபிகர் பண்ணனும். அவங்க பண்ணும்போதே 1 இயர் பண்ணிருக்காங்க. 1 மந்த்தும் பிளானே என்னன்னா கிவ் 1 மந்த் பிளான் தான் நம்ம ரெக்வயர் பண்ணிட்டு நீங்க அது வீட்டிலேயே பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லையா? சரி, இந்த இடத்துல பண்ணனா அது பண்ணி மந்த் பே பண்ணுவாங்க. 1 இயர்னா மந்த்லி பே பண்ணுவாங்க. ஆனா 1 இயருக்கு கான்ட்ராக்ட் மாதிரி அந்த டியூரேஷன் விட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1 மந்த் தான் 1 இயர்னு. இப்போ எனக்கு அது மட்டும் இல்ல, இங்க பாருங்களேன். எங்க அனுப்பிச்சோம் உங்களுக்கு? இங்க எதுல அனுப்பிச்சோம்? அது இருந்துட்டு போகுது. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கிறது பிரச்சனை இல்ல. இங்கேயும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா ஆட்டோ ரெனியூ ஆகுறது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லாமே 1 மந்த்துக்கு தான் இருக்கு. முடியுது. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. பில்லிங் மாசம் மாசம் தான் நடக்கும் போது நோ ப்ராப்ளம். இந்த ஒரு ஏரியா மட்டும் எனக்கு ப்ராப்ளம். இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீ, தென் 0 ஃபார் 1 இயர்னே சொல்லுது, 0 ஃபார் பெர் யூசர் பெர் இயர்னு சொல்லுது. இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. இது ஏன் இப்படி காட்டுது? அங்க போய் பாருங்க. இப்போ டெஸ்டிங்காக அது வந்து 0னே போட்டுருப்பாங்க. 0னு போட்டுருக்கோம் லைக் டெஸ்ட் பண்றதுக்காக. அதனால அது அப்படி காட்டுது. இப்போ நம்ம இப்போ அடுத்த இதுல இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீ அப்படினா அப்ப இந்த இடத்துல வந்து 11 மந்த்ஸ்க்கான அமௌண்ட் என்னங்கறத வந்து போடுவீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீனா அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்ன அமௌண்டோ அத போட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் 1 இயர்னா நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கா? ஆமா, நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு. இப்போ இந்த பிளான்ல வந்து நெக்ஸ்ட் 12 மந்த்துக்கு நீங்க கேக்குறது வந்து 1 மந்த்ங்கறதுனால நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு என்ன பில்லோ அது வரும். என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பே இனிஷியலா பே பண்ணனும் மந்த்துக்கு தான் வரும். அது சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து சேஞ்ச் கம்ப்ளீட்டா வந்து ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குமோ அப்படி காட்டினா தான் நம்ம. ஆமா ப்ரோ, இது ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ஆக்சுவலா பிளானே அந்த மீட்டிங் போனதுக்கு அப்புறம் அந்த டைமென்ஷன் அந்த மாதிரி மீட்டர் பில்டிங்னு அந்த பிளானே மாத்திட்டோம். இப்போ இந்த யூஐல வந்து இது எதுவுமே வராது, வேற மாதிரி வரும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லாம் வரும். இந்த கான்ட்ராக்ட் டியூரேஷன் பிரைஸ் இந்த யூசர் பிரைஸ்லாம் இப்படி வராது, கரெக்டா வரும் ப்ரோ, வேற மாதிரி வரும். இப்போ அது இனிமே தான் மாத்தி ரிலீஸ் பண்ணுமா? டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டீங்களா திருப்பி? ஆமா ப்ரோ, யூஐடில இனிமே தான் ரிலீஸ் பண்ணுவோம். டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஆமா ப்ரோ, டிக்கெட் இருக்கு. அதுக்கு பில்லிங் மட்டும் ஒரு டிக்கெட். பார்ட்னர் ஆப்ஷன் இருக்கா? பார்ட்னர் ஆப்ஷன் இந்த ரிலீஸ்ல வரும் ப்ரோ. பின்னாடி இனிமே தான் வரப்போதா? ஆமா ப்ரோ, இனிமே தான் ப்ரோ வரப்போகுது. யூஐடி டெஸ்டிங்ல இருக்கு ப்ரோ. இப்போ யூஐடி டெஸ்டிங் இருக்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸா வச்சிருக்கிற லைக் நம்ம இந்த ரிலீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அந்த மீட்டிங்கே போகணும். அதனால வந்து பார்ட்னர் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஆனா பழைய கான்ஃபிகரேஷன் இந்த புது கான்ஃபிகரேஷன்ல ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதுன்னா மீன்ஸ் இந்த புது பிளான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகாது. இது என்ன இது நீங்க பண்ணிருந்தது வெஸ்ட். இது நான் செக் பண்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. இனிமே நீங்க பண்ணி வரப்போறது பார்ட்னர் ஆக்சுவல் பார்ட்னர். ஆமா ப்ரோ, இது அடுத்த ஸ்பிரிண்ட்க்கு மூவ் பண்ணிரவா? அடுத்த ஸ்பிரிண்ட்க்கு மூவ் பண்ணிரலாம். அத ரெடி ஃபார் யூஐடி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ப்ராசஸா ரெடி ஃபார் யூஐடியா?
இது ப்ரோ உங்க ஸ்பிரிண்ட் அந்த இந்த டாஸ்க் எதுல போடுங்க? இல்ல இது ப்ராக்ரஸ்ல போடுங்க. நான் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ரோ. அது எப்படி நான் ப்ரீஃபயர்ல லூப் வரும் ப்ரோ. அவனுங்க நம்மள கியூரியாசிட்டி பண்ணுவானுங்க. ப்ரீஃபயர் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஒன் டாக் வீரர்கள் தான் பேர் எடுக்கணும். அமர் சொன்னா நான் எடுத்துக்கிறேன். அமர் மகேந்திரன் அமர் வந்து மகேந்திரன் அட்டாக் பண்றா சொன்னான். சரி ஓடிபின்றது கால் இதெல்லாம் பார்க்கணும் டைம் சொல்லி இதெல்லாம் எங்கதான் நெக்ஸ்ட் டிக்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேற பிளானே எனக்கு இல்ல. எனக்கு இன்னொரு சாம்பிள் பிளானோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் இந்த பிளான் அந்த பிளான் நான் சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். அப்படி எனக்கு பிளான் போட்டு தர முடியுமா? இது வந்து நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணி யூஐடி டெஸ்டிங் மூவ் பண்ணீங்க? நீங்க 2 பிளானா இருந்தா தானே சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் லைவ்ல பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஐடியில் அப்படி பண்ணி தரேன். ஒரு ஃப்ரீ பிளான் போட்டு தரேன், இன்னொன்று 1 month பிளானும் போட்டு தரேன். சரி, நான் வந்து ஒரு பிளான்ல இருந்து இன்னொரு பிளான் ஸ்விட்ச் ஆனால் அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். பட் ஸ்டில் இன்னும் அது முடியல. அதனால நான் இதை இங்கே வைக்கிறேன். ஓகே, என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் பிளான் வேலிடிட்டி இஸ் நாட் yet validated அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ இதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணீங்க? ஒரு மினிமமே 1 மாசம். பட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோ ரெனியூ ஆகுதா இல்லையாங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணீங்க? நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்களா நீங்க உங்க சைட்ல? நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்த்தோம். பிளான் வேலிடிட்டி வந்து அது டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். பேக் எண்ட்ல டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் தான். அதை வந்து நம்ம மேனுவலா எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுன்னு அதுக்கு எனக்கு கொஞ்சம் பார்க்கணும் ப்ரோ. அது என்ன பண்ணல அது மட்டும் நம்ம பண்ணலன்னு இல்லை, கான்ஃபிகரேட் பண்ணி வச்சோம். டெஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். லைக் இப்போ அந்த டேட்டா வந்து கிளியரா கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரி பார்த்துட்டு. சரி, ஓகே. இதெல்லாம் நாம் டெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ சண்முகப்பிரியா போட்டிருக்கீங்க. இது ரீஃபேக்டர் ஆடியோ கிரியேஷன் ஃபங்க்ஷன்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாத்துட்டீங்களா? இதை நான் மூவ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் பேக் எண்ட் அதெல்லாம் க்ளோஸ்ல போட்டுருக்கேன். ஓகே. சென்ட் அண்ட் இமெயில் ஆஃப்டர் சென்டிங் ஆன்போர்டிங்லாம் வந்து முன்னாடியே மெயில் சென்ட் ஆயிட்டு இருந்துச்சு. நான் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. சரி, வெரிஃபை இமெயில் டெம்ப்ளேட் இதெல்லாம் அந்த ஃபீட்பேக்ல நான் சொல்லியிருந்தேன். செக் பண்ணணும். ரேசர் பே இப்போ நம்ம பண்றோமா? ஏன்னா வந்து இல்ல ப்ரோ, இப்போ வந்து நம்ம அஜூர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இந்த ரேசர் பே வந்து நான் என்ன இது எதுவுமே கிடையாது. அந்த 3மே கிடையாது. அப்படியே தூக்கி நான் க்ளோஸ் டு மூவ் பண்ணிடுவேன். ரேசர் பேல இருந்து ஒரு இதே கிடையாது நமக்கு இல்லையா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. பண்ணதே கிடையாது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம டெஸ்டே பண்ணல. இது கீழே இருக்கிறதா இப்போ பார்த்தா இந்த கீழே இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது இப்போ பார்த்தா அப்புறம் இல்லை வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளான்ஸ் லிஸ்டிங் அட்மின் ஃபார் டெனன்ட் போர்ட்டல் யூஐ அப்படின்னு சொல்லி இந்த டிக்கெட்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, நான் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் இதுல? ப்ரோ இது வந்து நீங்க அந்த பிளான்ஸும் இப்போ சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா ஒரு பேஜ் காமிச்சிங்க தெரியுமா? அந்த போர்ட்டல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பேஜ் கொடுத்து சொல்லியிருக்கேன். நீங்களே பிளான்ஸுக்குன்னு ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஆமா, அந்த பேஜ் அதே மாதிரி ஒரு சிம்பிளா பேஜ் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த டீடைல்ஸ் தான் நீங்க இப்போ பாக்குற மாதிரி மாடிஃபை பண்ணி சொன்னது. இது வந்து இனிஷியலா கிரியேட் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் பண்ணல. சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது தான் இன்னும் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அதுக்கு பதிலா தான் பிளான் மேனேஜர்ங்கிறத நீங்க அந்த டிக்கெட்ல பண்ணிருந்தது. இதுதான் அந்த டிக்கெட்ல பண்ணிருக்கிறது. இது எங்க நான் லிஸ்ட் பண்றேன்னா இதான் வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் அங்க டிராப் டவுன்லயும் காட்டுமா? மைக்ரோசாஃப்ட் டிராப் டவுன்லயும் காட்டுமா? ஓகே. இப்ப அகைன் நம்ம அன்னைக்கு கேட்ட மாதிரி இதுல 5 இருக்கு. ஆனா மைக்ரோசாஃப்ட் டிராப் டவுன்ல 1 தான் காட்டுது. அதுவும் ஃப்ரீ பிளான் எசென்ஷியல்னு இருக்கு. பட் இங்க எல்லாமே வேற பேர்ல இருக்கு. இது என்னன்னா மைக்ரோசாஃப்ட்ல காட்டுறது, மைக்ரோசாஃப்ட்ல நம்ம போய் கான்ஃபிகர் பண்ணுவோம்ல அந்த பிளான் வந்து அதை வந்து நம்ம பேக் எண்ட்லயும் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். இப்போ டிபில வந்து இது கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா வர்ற பிளான்ல நம்ம இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த பிளானோட ஐடி இருக்கும். ஒவ்வொரு டைமும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அந்த ஏபிஐ கால் பண்ணி அந்த பிளானோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபெட்ச் பண்ண முடியாது இன்டர்னலா ஒர்க் பண்ணும்போது. அப்ப என்ன பண்ணுவோம்னா எனக்கு நீங்க பண்றதுக்காக பண்ணிருக்கீங்க, எனக்கு அது புரியுது. ஆனா இப்ப 5 இருக்கு. நம்ம என்னோட யூஐடில வந்து 1 தான் இங்க லிஸ்ட் ஆகுது. அப்படி இப்ப நான் 5 இங்க லிஸ்ட் ஆகணும்ங்கற நான் எதிர்பார்க்கறேன். அது ஏன் காரணம்? ஓகே, இப்போ 5 லிஸ்ட் ஆகுது நான் சொல்றேன். அந்த மிச்ச நாள் வந்து அந்த ரேசர் பே வெப்சைட்ல இருந்து வருது இல்ல, அதனால அங்க போட்டுருப்போம். நான் சொல்றது புரியுது. 5ல 4 அங்க போட்டுருக்கீங்க, 1 இங்க போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி இது இப்போ வந்து இந்த 4ம் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். இந்த 4ஐயும் டெலிட் பண்ணிட்டோன்னா இங்க என்ன பிளான், ஒரு பிளான்னா அங்கேயும் ஒரு பிளான் தான் ஒர்க் பண்ணும். இங்க 2 இருந்துச்சுன்னா அங்கேயும் 2 தான் இருந்துச்சு. இந்த முன்னாடி வந்து இப்போ இங்க இந்த பேர் காட்டுல பிளான்
பிளான் 1 எசென்ஷியல் சொல்லி அது எங்க கொடுத்தது? இந்த பிளான் 1 எசென்ஷியல்ங்கிறது பிளானோட ஐடி. இந்த பேக் எண்ட்ல இந்த பிளானோட ஐடி வந்து மேப் ஆயிருக்கும். இந்த பிளான் 1 எசென்ஷியல் இருக்கிறது வந்து அந்த சென்ட்ரல் சிசிகே எசென்ஷியல் ஒன்று இருக்குல்ல பாத்தீங்களா? இப்போ ஓகே இருக்கு, இந்த இருக்கு. இந்த நேமிங்க வந்து வச்சு நம்ம அந்த பிளான் ஐடியை வந்து பேக் எண்ட்ல வெரிஃபை பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதுல எனக்கு இன்னொரு பிளான் நான் டிராப் டவுன்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்க எங்க அந்த ஃபீல்ட கொடுத்தா நான் அதை பார்க்க முடியும்? அது வந்து நீங்க டிராப் டவுன்ல ஒரு பிளானை வந்து நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல அங்க போய் ஆஃபர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். நீங்க அங்க அஜூர்ல போய் தான் ஆட் பண்ணணும். இப்ப கார்த்தானா பண்றாருல அங்கதான் போய் ஆட் பண்ணணும். அங்க ஆட் பண்ணிட்டு இங்க வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இங்கேயும் அந்த பிளான் ஐடியை எடுத்து மேப் பண்ணணும். இங்க நீங்க டேட்டா முழுக்க வந்து நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யாருமே வர மாட்டாங்க இதுக்குள்ள. ஆமா, யாருமே வர மாட்டாங்க. இன்டர்னல் டீமோடயே டெவலப்மெண்ட் டீம் பாத்துக்கிறது தான். இதுல எனக்கு வந்து இது சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க புதுசா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அது வரணும்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணிருக்கீங்க? இது செட் பண்ணணும். செட் டெனன்ட் பை ஸ்டோரேஜ் லிமிட் இன் CCX for chat இந்த டிக்கெட்ல வந்து நான் என்ன எதிர்பார்த்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் லிமிட் இருக்கும். ஒவ்வொரு டெனன்ட் எல்லா டெனன்ட் காமனா 50 MB வரைக்கும் தான் ஸ்டோரேஜ். 50 MB ஒரு அதுல வந்து நீங்க ஒரு 40 MB வந்து லிமிட் என்ன எப்படி சொல்றது ஒரு வார்னிங் லிமிட்டா வச்சிருக்கோம். 40 தொட ப்ரீவியஸா இருக்க டெலீட் ஆயிட்டு வரணும். சோ இப்படி ஒரு லிமிட் செட் பண்ணீங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டா ஒண்ணே டெலீட் பண்ணணும்னு சொல்லணும். ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரீம் ஏதாவது மெயில் அனுப்பணும், வாட் எவர் ஏதோ பண்ணணும். ஒரு லிமிட் நம்ம செட் பண்ணணும். அவன் பார்த்து அன்லிமிட்டடா வந்து செட் பண்ணிட்டே போக கூடாது. இது வந்து CCX குள்ள அவனுடைய சர்வருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்ம சர்வருக்குள்ளே வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாசம் கடைசி 6 மாசம் ரெக்கார்டு தான் நான் வச்சிருக்கேன். இது ஸ்டோரேஜ் வந்து ஒண்ணு டேட் ரேஞ்ச் வைஸ்ல வச்சிருக்கணும், இல்லைன்னா ஸ்டோரேஜோட MB சைஸ்ல வச்சிருக்கணும், MBO GBO சைஸ்ல வச்சிருக்கணும். இது நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க இந்த டாஸ்க்? இது வந்து லைக் டெனன்ட் இப்போ டெனன்ட்டே இதை வந்து டெனன்ட்டுக்கு இது காமிக்கிறதுக்கு மட்டுமே டெனன்ட்டே டெலிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டெனன்ட் இப்போ ரிட்டென்ஷனோட ஒரு 3 months வச்சுக்கிறோம்னா 3 months இவ்வளோ ஒரு 500 MB வச்சிருக்கோம்னா இது டெனன்ட்டுக்கு காமிக்கணுமா இல்ல டெனன்ட் வந்து டெனன்ட்டே டெலிட் பண்ணிக்கலாமா அந்த ஸ்டோரேஜ்? இப்போ பாஸ்ட் ஒரு CCX அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்கு அவனுடைய லிமிட்ல அதை எவ்வளவு டெலீட் பண்ணலாங்கிறது டெனன்ட் பார்க்கணும். அதுதான் UI டெனன்ட் பார்க்கணும். இப்ப வரைக்கும் எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம OneDrive நான் வச்சிருக்கேன் அப்படின்னா OneDrive இப்போ இதுலயே வந்துச்சு. OneDrive நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய OneDrive ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஸ்டோரேஜ்ல எதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, சேட் கால் ரெக்கார்டிங் எதுங்கிற அந்த UI தெரியணும். நம்ம ஃபைல் மேனேஜர் மாதிரி செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எவ்வளவு லிமிட் இதுல இருக்கு. அழகா ஒரு கிராஃப்ல காட்டுவாங்களே. சரி, இல்லைன்னா இது நம்ம இதுல இருக்குல்ல, இதான் ஒரு லிமிட். இவ்வளவு இதுல வந்து அப்படிங்கிறப்ப அது இது வந்து ஒரு பார். இந்த பாரை வந்து நான் கிளிக் பண்ண அப்படின்னா அதுல சேட் எவ்வளோ, கால் ரெக்கார்டிங் எவ்வளோ, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் ஒண்ணுதான். வீடியோ ரெக்கார்டிங் எவ்வளோ, ஆடியோ எவ்வளோ, வீடியோ எவ்வளோ, சேட் எவ்வளோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ் ஸ்பிளிட் பண்ணி காட்டி அது எது எவ்வளோங்கிறத பார்த்துட்டு நீங்களே ஒரு கேட்டகரைஸ் கொடுக்கலாம். ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். delete files older than 30 days, delete files older than 60 days, delete files older than 90 days அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு அதுல டிஃபால்ட்டா delete files older than 90 daysங்கிறத வந்து செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துட்டு வரலாம். அண்ட் delete older files அது மாதிரி ஒரு delete இந்த பேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த டிக்கெட் கிரியேட் பண்ணேன். பட் நீங்க இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும். என்ன ரெக்கார்டிங் ஸ்டோர் பண்ணிருக்காங்கனால நீங்க சொல்றது பண்ண முடியும். அது வந்து ஓகே, நீங்க இப்ப பண்ணல. பட் என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இந்த டாஸ்க்ல? இந்த வந்து டெஸ்டிங் மூவ் பண்றதுக்கு ஒரு சில ஒர்க் பண்ணிருப்பீங்களே, அது என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ அந்த யூஐல வந்து லைக் 2 ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பர்టిక్యులரா நான் வந்து ஏபிஐக்காக 2 ஃபீல்ட் கேட்டேன். ஒரு டாஸ்க் சும்மா 2 ஃபீல்ட் ஆட் பண்ணி அது என்ன டாஸ்க்னு பார்த்தா அது பிரவீன் பேர்ல தான் இருக்கு. என்ன பண்ணிருப்பாங்க, எங்க பண்ணிருப்பாங்க? ஏபிஐ தான ப்ரோ, பிரவீன் பேர்ல இருக்கு. யூஐன்னு டாஸ்க் பேரு பிரவீன்ல இருக்கு. இப்போ பிரவீன் வந்து இதுக்கு என்ன பண்ணாருன்னு பிரவீன் தான் நான் ஆட் பண்ணி கேட்கணும். ஆட் பண்றேன்.
அவன் ஏதாவது டம்மியா சொல்லுவான், எனக்கு கடுப்பாகும். ஹலோ டாடா இல்லையா அவையில இருக்கான். ஓகே பிரவீனே, இந்த டாஸ்க்ல என்ன ஒர்க் பண்ணிருக்க பிரவீனே? யூஐல ஏதாவது பார்க்க முடியுமா, டெஸ்ட் பண்ண முடியுமா? கேக்குதா பிரவீனே? ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குதா? ஓகே, இந்த டாஸ்க்ல வந்து என்ன ஒர்க் பண்ணிருக்க, நான் என்ன டெஸ்ட் பண்ணனும்? இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பிளான் மேனேஜர்ல நான் ஒரு 2 ஃபீல்ட் ஆட் பண்ணிருக்கேன் ப்ரோ. சூப்பர் அட்மின் லாகின் பண்ணும்போது யாரு இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் பிளான் மேனேஜர்ல 2 ஃபீல்ட் இந்த டாஸ்க்கு வந்து இந்த விஷயம் தான் பண்ணணும்னு சொல்லி யாரு உனக்கு ஐடியா கொடுத்தது? தருண் ப்ரோ. இது நான் தான் சொன்னேன். ஆக்சுவலா வந்து ஏபி டாஸ்க் வந்து அதனால சரி இந்த 2 ஃபீல்ட் தான் சொல்றியா பிரவீனே? ஆமா, இது இந்த 2 வேலை எனக்கு வேணும். அதனால சரி, சாட் ரெக்கார்டிங்னா அது பொதுவா ஆடியோ வீடியோ ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியா? பொதுவாவே ரிட்டர்ஷன் பீரியட்னு சொல்லி பொதுவாவே வச்சுக்க வேண்டியதானே? சாட்டுக்கு தனியா, காலுக்கு தனியா நம்ம தேவையா என்ன? இல்லன்னா நம்ம ரிட்டர்ஷன் பீரியட் ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டோரேஜ் ரிட்டன்ஷன் பீரியட் ஃபீல்ட் நேம். அத வந்து நீங்க டிராப் டவுன்ல கொடுக்கறது பெட்டர். நீங்களே ஆப்ஷன் கொடுங்க, அவங்க என்ன வேணா டைப் பண்ணலாமே. 0.1 டைப் பண்ணுவான், நான் பண்ணுவேன் 0.5. என்ன வேணா டைப் பண்ணலாம். நீங்க எல்ஓவி வழி கொடுக்கறதா இதுல கரெக்டா இருக்கும். 30 days, 10 days, 5 days, 1 week, அந்த மாதிரி எது உங்களுக்கு சப்போர்ட்டா அதை நீங்க கொடுக்கறதா கரெக்டா இருக்கும். ஏபிசிடி கூட நீங்க டைப் பண்ணலாம். என்ன ஈ மட்டும் கொடுக்குது? ஈங்கிறது வந்து நியூமரிக்ல வந்துருமா? ப்ரோ இல்ல ப்ரோ, நம்பர் ஃபீல்ட்ல வெறும் ஈ மட்டும் தான் ஆட் ஆகும். சரி ஓகே, பட் இது நம்ம டைப் பண்ற மாதிரி கொடுக்க கூடாது. சரி, இந்த ஃபீல்ட்ல வந்து இப்போ 10 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ 10 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் இதை வந்து பேக் எண்ட்ல வந்து ஆக்சுவலா இது இன்னும் பண்ணல. இது ஏபில என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலா இப்போ ரெக்கார்டிங் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நம்ம ஒரு பிளாப்ல வந்து நம்ம 36 கீழே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ரெக்கார்டிங்க ஒரு டெனன்ட் பேர் கீழே ஒரு ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அங்க வந்து அந்த பிளாக் ஸ்டோர் பண்ணும்போதே ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. இந்த பிளாக் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு. ஓகே, 3 months வைக்கலாம், 6 months வைக்கலாம், இல்லைன்னா 2 days கூட வைக்கலாம். ஓகே, அப்போ வந்து இது இப்போ இந்த வேல்யூ வாங்கி நம்ம வந்து அந்த பிளாக்ல ஸ்டோர் பண்ணும்போதே இந்த கான்ஃபிகரேஷனை அப்டேட் பண்ணிடுவோம். அப்போ வந்து கரெக்டா அந்த ஸ்டோர் ஆன நாள்ல இருந்து 30 daysல வந்து அது அந்த ரெக்கார்டிங் விழுகிற கடைசி பாயிண்ட் மட்டும் புரியல. ஸ்டோர் ஆயிடுது, ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 10 days கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 days delete ஆயிடும். அவ்வளவுதான், 10 daysல delete ஆயிடும். அதோட கிரியேட்டட் டேட்ல இருந்து 10 daysல ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிடும். ஆமா, கரெக்ட்டா அந்த கிரியேட்டட் டேட்ல இருந்து எவ்வளவு டேட் நாம கொடுத்துறோமோ அந்த பிளஸ் 10 daysல அது வந்து delete ஆயிடும். சரி, இது வந்து ஃபீல்ட் நேம் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் ரிட்டன்ஷன் பீரியட் டிராப் டவுன்ல நான் சொன்ன மாதிரி இந்த நமக்கு எங்கேயோ கூட நம்ம எங்க பாத்துருப்பேன், செட்டிங்ஸ்ல எங்கேயோ பாத்துருக்கேன். அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பாத்துருக்கேன். யாராவது ப்ரோ auto delete இதெல்லாம் இங்கே கிடைக்கான்னு பாருங்க. எல்லோவியா கொடுக்கறது எனக்கும் பெட்டர். நீங்க சொன்னது அசியூர்ல வரும்னு நினைக்கிறேன். அசியூர்ல பார்த்துட்டு அது ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ டெலிட் பார்த்துக்கீங்க.
அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க பார்த்தா அப்புறம் இதுவும் தேவைப்படலாம், டயத்துல எப்படியா தேவைப்படலாம். நம்ம வந்து எவ்வளவு நாளும் ஸ்டோரேஜ் காஸ்ட் நம்ம கிட்ட இருந்து போகுதுல, நம்மளுடைய அக்கௌண்ட் தானே, இல்ல அது அவனுடைய அஜூர் பில்டிங்ல சேருமா அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்? நீ எவ்வளவு ஸ்டோர் பண்ணாலும் இல்ல ஸ்டோரேஜுக்கு காஸ்ட் உண்டு இல்ல. இப்ப ஸ்டோரேஜுக்கு நம்ம அங்க பிளான் படி ஸ்டோரேஜுக்கு நம்ம ஆட் பண்ணல இந்த பிளான்ல, அதாவது ரெக்கார்டிங் தானே கேக்குறீங்க அந்த ஸ்டோரேஜ்? நம்ம அக்கௌண்ட்ல போகுது அப்படின்னா அது நம்மளுடைய அடிஷனல் காசுல. அப்ப அதான் அவங்க கிட்ட வாங்கணும்ல, ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு காசும் நம்ம செலவு பண்றோம். நம்ம அது பிளான்ல அதையும் சேர்த்து தான் பிளான்ல இன்க்ளூட் பண்ணணும். அதாவது பிளான்ல வந்து இப்ப பொதுவா இப்ப இந்த நம்ம மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறால 1 TB வரைக்கும் நம்ம ஃப்ரீ, 1 TBக்கு மேலனா காசு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படிங்கறதே நம்ம பிளான்ல ஒரு வார்த்தை சேர்க்கணும் ப்ரோ. ஃப்ரீ ஸ்டோரேஜ் எவ்வளவு அப்படிங்கறத சேர்க்கணும். அந்த ஃப்ரீ ஸ்டோரேஜ் எவ்வளவு ரன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத யூஐல அவனுக்கு காட்டணும். எங்க அந்த டெனன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்ல தான், சரிங்களா? ஸ்டோரேஜ் பார் காட்டி எவ்வளவு அவனுக்கு ஃப்ரீ இருக்கு. ஸ்டோரேஜ் பார்ல இந்த டிஸ்க் பார் தான், சரியா? இந்த மாதிரி பார் காட்டி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு ஃப்ரீயா இருக்குங்கிறது தெரியணும். அதுல வந்து கீழே சாட் இவ்வளவு ஸ்டோரேஜ், இது இவ்வளவு ஸ்டோரேஜ், அதை கிளியர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன், இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்ல வரணும். சரிங்களா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் பில்லு, இவங்க இன்வாய்ஸ் எல்லாத்துலயுமே அது வரணும். அங்க டெனன்ட் ரிப்போர்ட் வருது பாருங்க, அதுவும் காசு தான். ஸ்டோரேஜ் ஒரு காலம் கொடுங்க, ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட்ல ஸ்டோரேஜ் காஸ்ட், பட் எல்லாமே 0. எவனாவது எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண ஸ்டோரேஜ் வாங்க நினைச்சு பர்ச்சேஸ் பண்ணானா அதுக்கு காசு போடலாம். பட் நம்ம வந்து வெறும் இந்த 1 TB மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் அவ்வளவுதான் லிமிட் அப்படின்னா அந்த காலமே நீங்க கொடுக்க வேண்டாம், ஸ்டோரேஜ் காஸ்ட் காலமே கொடுக்க வேண்டாம். நம்ம இந்த பேரை சொல்லி ஏதாவது வாங்குவோம் அப்படின்னா பாத்துங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு ஏதாவது ஒண்ணு போடணும்னா போட்டுக்குங்க. ஒவ்வொரு காஸ்டையும் நீங்க கூட்டுறதுக்கு போல இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு சொல்லி இந்த பிளானுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கிறதா கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் காசு கட்டுறோம், அவங்க கொடுக்குற ஸ்டோரேஜுக்கும். ஒவ்வொரு டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து 100 MB 150 MB யூஸ் பண்ணிருப்பான். நம்ம 10 டெனண்ட் 100 டெனண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அசியூர்ல பெரிய ஸ்டோரேஜ் பிடிக்கும், பெரிய காஸ்ட் வரும். அதுக்கு கோப்ப பண்ணணும், நம்ம பிளான் பண்ணிக்கங்க. அதுக்கு தான் நான் இந்த டாஸ்க் கொடுத்துருந்தேன். இந்த டாஸ்க்ல வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட்னு கேட்கல, நான் தான் கிரியேட் பண்ணேன். நீங்களே ஒரு ஐடியா வந்து அதை ஃபீல்டு கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி டெஸ்டிங் மூவ் பண்ணிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து இல்ல, சரிங்களா? நான் இதை திருப்பி நான் என்ன பண்றது, இன் ப்ராக்ரஸ்ல போட்டு ஸ்பிரிண்ட் 4ல வேணா போட்டுறேன், சரிங்களா? ஒரே ஒரு டவுட் பரத், இப்போ நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து பிளான் எசென்சியல் பிளான் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 GB கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 50 GB தாண்டிருச்சு, எனக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா ஸ்டோரேஜை மட்டும் தனியா பை பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கிற ஆப்ஷன் நம்மளால கொடுக்க முடியும்னா தாராளமா கொடுங்க. அப்படி நம்ம ஸ்டோரேஜ் பை பண்ற ஆப்ஷன்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெனன்ட் வைஸ் ரிப்போர்ட், அப்புறம் சூப்பர் அட்மின் கார்டு ரிப்போர்ட்ல ஸ்டோரேஜுக்கான காஸ்ட்டுக்குன்னு ஒரு ஏரியாவும் கொடுத்துருவோம். காஸ்ட் டீல் பண்றது எல்லாம் நம்ம SMS இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்க்குலாம் கொடுக்குறோம்ல பிஎஸ்டின்னு, அந்த இடத்துல ஸ்டோரேஜ் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்துடும். அப்ப இது ஆட் எவ்வளவு MB எவ்வளவு GB யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது. நான் இது ஒரு பிளான் மாதிரி எடுத்துட்டு வரேன், அது நீங்க ஓகே. இதுவும் நம்ம பிளான்ல கொடுக்குற ஒரு இதான், சரிங்களா? இப்ப நான் வந்து சொன்னது புரிஞ்சிருச்சா பார்த்தா? அப்புறம் உங்களுக்கு, தருணுக்கு, பிரவீனுக்கு வழக்கம் போல பாதி புரிஞ்சிருப்பான், அப்படி பாதி மிஸ் பண்ணிருப்பான். தருண் ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சுட்டா நீங்க உங்களுக்கு ஓகே. ஸ்டோரேஜ் காஸ்ட் ஸோ பிளான் நான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்மளுடைய கோல் என்னங்கிறத மட்டும் புரிஞ்சுங்க. ஒவ்வொரு டெனன்ட்டும் எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் பண்றான் அப்படிங்கறதுக்கான ட்ராக் நமக்கு வேணும். அதான் நம்மளுடைய கோல். ஓகே. அப்ப ட்ராக் பண்றோம் அப்படின்னா அவனை ஒரு பாயிண்ட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அந்த ரெஸ்ட்ரிக்ட் லிமிட் என்ன, அஸ்யூர்ல இருந்து நமக்கு எவ்வளவு தர்றான், ஃப்ரீயா ஏதாவது தர்றான் அப்படின்னா அதை லிமிட்டா கொடுங்க. ஆனா அவன் ஃப்ரீயா தர்றது மொத்தமா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஃப்ரீயா தருவான் இல்லையா? அது அந்த டெனன்ட்டுக்கான அக்கௌண்ட்டுக்கான ஃப்ரீ காஸ்ட் இதா கொடுத்துருங்க. இது 2 நம்ம ட்ராக் பண்ணணும். 1 எவ்வளவு ஃப்ரீயா கொடுக்கலாம் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது 2, அல்லது அதுக்கு மேல போச்சுன்னா காஸ்ட் நம்ம வாங்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ணணும். இதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஸ்டோரேஜ அவன் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சானா கிளியர் பண்ணிக்கணும், ஆட்டோவா கிளியர் பண்ண நினைச்சானா ஆட்டோவா கிளியர் ஆகிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். இது 3. ஓகே, சரிங்களா? ஆட்டோனா தான் ஒரு பீரியட் 10 days 30 days லாஸ்ட் 60 லாஸ்ட் 90 அப்படின்னு நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்து கிரியேட் ஆகிற டேட்ல இருந்து ஆகணும். 2 விஷயம் ஆகணும். எய்தர்
ஸ்டோரேஜுக்கு ஜிபி எம்பிலையும் ஒரு லிமிட் வச்சிருக்கணும், டேஸ்லயும் ஒரு லிமிட் வச்சிருக்கணும். இதான் லிமிட். இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆட்டோ டெலிட் வைக்கணும், மேனுவலா அது கிளியர் பண்ண நினைச்சா அதையும் கிளியர் பண்ணணும். சோ இதெல்லாம் தான் இந்த டாஸ்க் குள்ள இருக்கிறது. ஓகே, கம்ப்ளீட்டா புரிஞ்சிச்சா? புரியுது. ஸ்டோரேஜ்ங்கிற காஸ்ட் நம்ம உள்ள கொண்டு வர்றோம் அப்படின்னா நம்மளுடைய யூசேஜ்ல அதை காட்டணும். ரைட்டா? யூசேஜ்லனா நம்ம இந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, இதுல இன்னொரு கார்டு போட்டுக்கணும். இதுல வந்து இன்னொரு காலம் வந்துக்கணும், ஸ்டோரேஜ் காஸ்ட் சொல்லிட்டு. ஓகே, இதுல வந்து நீங்க எஸ்எம்எஸ்க்கு இன்பவுண்ட் அவுட்பவுண்டுக்கு 2 கார்டு, அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கார்டு சொல்லிட்டு இன்னொரு கார்டு, 3 கார்டு வரும். ஓகே, நான் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்வாய்ஸ்க்கு மேல ஸ்டோரேஜுக்கு ஒரு யூஐ, ஒரு கார்டு, ஸ்டோரேஜ் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கிற ஒரு கார்டு. இந்த இடத்துல நம்ம காசு வாங்குறோம் அப்படின்னா தான் இதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஆட் ஆகும். ஓகே ஓகே, சரிங்களா? இல்லனாலும் நீங்க ஆட் பண்ணி 0 போடுறதுலயும் ஒன்னும் கிடையாது, போடணும்னா போட்டுக்கங்க. பட் இதுக்கு அடுத்து இன்னொரு கார்டு வந்து கண்டிப்பா வேணும். அந்த கார்டு தான் இந்த டிஸ்க் மாதிரி யூஐ. எவ்வளவு இருக்கு, எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு, அதுல சேட் எவ்வளவு, ரெக்கார்டிங்ஸ் எவ்வளவு, சேட் எவ்வளவு, கால் ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் பிரிச்சு காட்டுவீங்கன்னா பிரிச்சு காட்டி கண்டிப்பா அப்படிதான் காட்டணும். அது வேற ஃபார்மேட் இல்லையா? ஒன்னு MP4, ஒன்னு MP3, இன்னொன்னு என்ன HTML இல்ல அது என்ன சொல்லுவீங்க, ஜேசன், அது ஏதோ ஒண்ணு அந்த ஃபார்மேட்ல அப்படி. சோ மூணு செக்ஷன் இதுல வந்து எனக்கு தெரியணும். அந்த 3 செக்ஷன் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஸ்டோரேஜ்ங்கிறது எனக்கு தெரியணும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா எனக்கு தெரியணும். சரிங்களா? அது ஒரு யூஐ. அதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம போன் செட்டிங்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா, புரியுது, போட்டோ எவ்வளவு, வீடியோ எவ்வளவு, சாங்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி அது ஒவ்வொன்றும் எவ்வளவு தனியா தெரியணும். அதை கிளிக் பண்ணோம்னா இதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா, இதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தா நீங்க பண்ணவே வேண்டாம். எனக்கு இது இவ்வளவு அப்படின்னு காட்டுறதோடய நிறுத்திங்க. அது அப்படியே நிறுத்திங்க, வேணாம். அதை கிளிக் பண்ண அதோட விஷயங்கள் என்னங்கறத கொண்டு போக வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்கு கீழே வந்து சாரி, அதுக்கு நேராவே வந்து டெலிட்டோ கிளியரோ ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ஆப்ஷன் கேளுங்க. லாஸ்ட் 30 days, லாஸ்ட் 60 days, லாஸ்ட் 90 days அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ண அப்படின்னா அது கிளியர் ஆகிற மாதிரி. ஸோ வந்து பாத்துங்க, லாஸ்ட் 30 daysங்கிற நான் ஆப்ஷன் தப்பா சொல்றேன். லாஸ்ட் 30 daysனா கடைசி 30 நாள் டெலிட் பண்ணிடக்கூடாது, கடைசி 30 நாளுக்கு முன்னாடி இருக்கிற டெலிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து older than 30 days. சரிங்களா? லாஸ்ட் 30 daysல older than 30 days, older than 60 days, older than 90 days 3 ஆப்ஷன். அதுல ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணனா டெலிட் ஆயிட்டு அந்த ஸ்டோரேஜ் நிக்கணும். சரிங்களா? ஓகே பரத். அப்ப இத பாக்குறப்ப வந்து நம்ம ஸ்டோரேஜ் எவ்வளவு தொட்டிருக்கோம், நம்ம டெலிட் பண்ண நினைச்சா டெலிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஐல கொடுக்கலாம். ஆட்டோ டெலிட் ஆப்ஷனும் செட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஆட்டோ டெலிட்னு ஒரு டாக்ல அந்த கார்டுலயே கொடுங்க. ஆட்டோ டெலிட் older than 90 daysங்கிற மாதிரி கொடுத்து வச்சுக்கிட்டா அப்படின்னா அது அங்கேயே இதாயிக்கும். இது நீங்க இந்த இடத்துல கொடுக்கறதுனாலும் சரி, நம்ம டெனன்ட்டோட செட்டிங்ஸ் பேஜ்ல கொடுக்கறனாலும் சரி, ஓகே ஓகே, ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இந்த ஆட்டோ டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே ஓகே. இது வந்து இதுக்கான இதெல்லாமே வந்து என்னோடைய மனசுல இருக்கிற ஐடியாஸ் தான். இங்க தேவைப்படுமோ நினைச்சேன், இதெல்லாம் சொல்றேன். கண்டிப்பா தேவைப்படும், இதுக்கும் நம்ம காசு கட்டிக்கிட்டு இருக்கனால, அதனால சொல்றேன். சரிங்களா? சோ இத வந்து யூஐ கிளியரா சொல்லியிருக்கேன் பிரவீன். ஓகே, சாம்பிளுக்குலாம் நம்ம போன் ஸ்டோரேஜ் எடுத்து பாரு, அது காட்டுற மாதிரி ஒரு யூஐ கொடுத்து சரி. சோ இது ஸ்பிரிண்ட் 4க்கு மூவ் பண்ணிட்டேன், இன் ப்ராக்ரஸ்ல வச்சிருக்கேன். அடுத்து கீழே இருக்கிற இந்த எத்தனை டிக்கெட்டையும் பார்க்கணும். 1 2 3 5 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 1 பேருங்க. 1 2 3 4 5. சரி, இந்த ரிப்போர்ட் பவர் BI வியூவர் டிசைன் இதுல வந்து என்ன பண்ணி டெஸ்டிங் மூவ் பண்ணிருக்கீங்க? நான் என்ன டெஸ்ட் பண்ணேன் அதுல பாத்தீங்கன்னா பவர் BI வந்துட்டு சூப்பர் அட்மின்ல வியூ பண்ணிருக்கேன் ப்ரோ. அந்த வியூ பண்ற சாம்பிள் டேட்டா ஷோ பண்ணணும்னு சார் சொன்னாரு. அதுக்காக இந்த டிக்கெட் கிரியேட் பண்ணி ரிப்போர்ட் எங்க போனா இந்த வர்க்க பார்க்கலாம். எந்த பேஜுக்குள்ள போறோம்? டேஷ்போர்ட் போங்க. சூப்பர் அட்மின்ல லாகின் பண்ணிருக்கேன். டெனன்ட் வந்து செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா? டெனன்ட் போட்டு டேஷ்போர்ட் ரெண்டும் போங்க. யுஐல இன்டகிரேட் பண்ணிருக்கேன். இது வந்து இது செட் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த பேஜா? ஆமா இந்த இந்த இது இந்த ஏரியாவா? டெனன்ட் ரிப்போர்ட் போங்க. மேல இதுதான் ஃபர்ஸ்ட் டேட் சூஸ் பண்ணிடலாம். இது ஒரு நாள் உட்கார்ந்து சாருக்கு காட்டினேன் டெமோ.
ஆமா ப்ரோ. இது யூஏ பார்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ ஆர்பிஐயும் அவங்க கொடுத்தாங்கன்னா மறுபடியும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை கம்ப்ளீட் பண்ணோன்னே மறுபடியும் இதில் ஐடி ஜஸ்ட் ஐடி மட்டும் மாற்றினா போதும், அது நமக்கு ரிப்போர்ட் தான் சொல்லிட்டு இதில் யூஏல இவ்வளோ தான் இருக்கு. இதெல்லாம் ஒன்ட்ட வராதா இல்ல பவர் பிஐக்குள்ள வராதா? என்கிட்ட வராது ப்ரோ, பவர் பிஐ தான் வரும். இது எதுக்கு யாருக்கு என்ன யூஸ்? சரி ரைட், இட்ஸ் ஓகே, திரும்ப சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது டெனன்ட் ரிப்போர்ட். இப்போ வரைக்கும் நம்ம டெனன்ட் ரிப்போர்ட்டுக்குள்ள எந்த ரிப்போர்ட்டு கொண்டு வரல இல்ல ப்ரோ பார்த்தா ப்ரோ? இப்பதான் சூப்பர் அட்மின் தான் டெனன்ட் ரிப்போர்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இது பேரே வந்து டெனன்ட் ரிப்போர்ட் இல்ல, இது இந்த பேரெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ மாத்தணும் பிரவீன், சரியா? நார்மல் ரிப்போர்ட் வேற, டெனன்ட் ரிப்போர்ட் வேற. டெனன்ட் ரிப்போர்ட்ங்கிறது சூப்பர் அட்மின் பாக்குறதுக்கு மட்டும். இப்போ இந்த பேஜோட டிசைன் தான் வந்து பார்த்தா பண்ணிருக்காரு. இதான் இந்த இப்ப இந்த நான் ஓபன் பண்ணிருக்கேன் டெனன்ட் ரிப்போர்ட், அந்த பேஜோட தான் இது. இந்த டிராப் டவுன்ல ஒரு நீ வந்து பண்றப்ப உனக்கே கொஸ்டின் வரணும், இது என்ன ரிப்போர்ட், என்ன ரிப்போர்ட், இந்த டேட் ஜென்ரேட் கொடுத்தா எனக்கு என்ன ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிற கொஸ்டின் உனக்கு வரணும். என்ன ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்றேன்? டீடைல் இல்ல டெனன்ட்டோட ரிப்போர்ட் அவங்க அங்க நமக்கு ஜெனரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி நமக்கு ஷோ பண்ணுவோம். என்ன ரிப்போர்ட்? இந்த ரிப்போர்ட்ல என்ன வேல்யூ வரும் நீ நினைச்ச? இங்க வந்து என்ன வேல்யூ வரும்? அது தெரியல ப்ரோ, அது क्वेश्चन கேட்கணும்டா. அந்த டாஸ்கை செய்யும் போதே கேட்கணும்டா. பொதுவா வந்து நீ உன்னுடைய வேலையை கரெக்டா பண்ணு. இந்த இடத்துல ஒரு பேஜ் வைக்கிறோமா, இந்த பேஜ் பேர் தான் வந்து டெனன்ட் ரிப்போர்ட், சரியா? இந்த ரிப்போர்ட் இங்க ஜெனரேட் பண்ற ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு. அது இன்வாய்ஸா, ரெவென்யூவா, இல்ல என்ன ரிப்போர்ட்? அந்த ரிப்போர்ட்டுக்கு உள்ள ஒரு கண்டென்ட் வருதுல, அந்த கண்டென்ட் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு டைட்டில் வச்சு அந்த டைட்டில் இங்க கொடுக்கணும். ஜெனரேட் பண்றப்ப இங்கே அந்த டைட்டில் தான் இருக்கணும். ரிப்போர்ட் வியூவர் எல்லாம் கிடையாது. அல்லது அந்த ரிப்போர்ட் அந்த கதவை திறந்துடு. இது என்ன ரிப்போர்ட்? வெறும் ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட் போடு அப்படின்னா ரிப்போர்ட் போட்டேன். ப்ரோ அது உள்ள பவர் பிஐல இருந்து ஷோ பண்ணுது ப்ரோ. இப்போதைக்கு சாம்பிளா தான் நாங்க இன்டெகிரேட் பண்ணோம். இப்போ ஒரு அவர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனோட அந்த ஐடி சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா கதவை ஃபுல்லா தர. இப்போ கரண்டா பண்ணிட்டு இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நான் வெறும் இன்டெகிரேட் தான் பண்ணிட்டேன். இந்த டாஸ்க் முடியலன்னு அர்த்தம்டா. சாம்பிளா எனக்கு கொடுத்து நான் என்ன பண்றது சொல்லு. ஸோ இந்த டிக்கெட் வந்து ஸ்டில் வந்து இந்த டிக்கெட் பொதுவா வந்து பவர் பிஐ ரிப்போர்ட் வியூவர் டிசைன் அப்படிங்கறது வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இந்த அதுக்கு ஏதாவது டிக்கெட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இருக்கு அவன் பேர்ல. ஆல்ரெடி ஒன்னு இந்த டிக்கெட்டுக்கு வேற ஏதாவது பேரை போட்டு உன் பேர்ல அசைன் பண்ணி ஒர்க் பண்ணு. இது வந்து இந்த பேஜே வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கு. இப்படி கிடையாது, சரியா? இந்த இவரு பார்த்தா பண்ணிருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது டிராப் டவுன்ல ரெவென்யூ ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். அந்த ரெவென்யூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணா பவர் பிஐ ரிப்போர்ட் வரும். ஹெட்டிங் ரெவென்யூ ரிப்போர்ட், சரியா? ரிப்போர்ட் வியூவர் கிடையாது. அந்த பாப்போட ஹெட்டிங் வந்து ரெவென்யூ ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்றோம் அந்த ரிப்போர்ட்டோட பேர் தான் அந்த ஹெட்டிங்ல வரணும். அப்புறம் உள்ள இருக்கிற கண்டென்ட் இது மாதிரி இருக்கும். அது பவர் பிஐல பண்ணிப்பாங்க. அது இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும். இதுக்கு ரகுவுக்கும் உனக்கும் டிக்கெட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? பாத்தையில இருக்குல்ல. ரகுக்கு இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கங்க. டிக்கெட் இருக்கா? இருக்கு ப்ரோ, இருக்கு. tenant wise billing for super admin இதுதான் வந்து டிக்கெட் இருக்கு, சரியா? இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்க. எனக்கு இந்த மெனுஸ் எல்லாம் பார்த்தாலே இது இன்னும் வந்து ஒரு ஃபுல்லி டெவலப் ஆகாத அன்ஸ்டேபிள் அப்ளிகேஷன் மாதிரியே ஃபீல் ஆகுது. இது நான் சொன்ன மாதிரி இந்த மெனுஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு நல்ல அப்ளிகேஷன்ங்கிற ஃபீலே வரும். ஓகே ப்ரோ. டிக்கெட் ஒன்றும் கிடையாது. ஒரு டிக்கெட்டை பண்றதுக்கு முன்னாடி நான் தான் டெஸ்ட் பண்ண போறேன், எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லை. ஒரு வாரத்தை தான் கூப்பிட்டு
இதுல என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு பண்ணுங்க. ஏதோ ஆல்ரெடி டிக்கெட் இருக்கு, அப்புறம் ஒரு 2 டிக்கெட்டே இருக்கும் எனக்கு பவர் பி ரிப்போர்ட்டுக்கு. இதுக்கு வேற ஏதாவது பேரை மாத்திக்கன்னு நான் சொன்னேனே. இதுக்கு வேற ஏதாவது உன்னுடைய ஒர்க் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு இந்த கிரியேட் பண்ணி வேற. சரி ஓகே ப்ரோ, நான் மாத்திக்கிறேன். இந்த சாம்பிள்ங்கிறதுக்கு உனக்கு வேற என்ன டைட்டில் வேணுமோ போட்டு அந்த டிக்கெட்டை ஒர்க் பண்ண ஆரம்பி. சரியா? ஓகே. எனக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஜும் இந்த டெனன்ட் வைஸ் ரிப்போர்ட்டும், அதுவும் ரொம்ப கண்டிப்பா தேவை. நம்ம ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டோம்னா அவன் எவ்வளவு யூஸ் பண்றாங்கிறது அது மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பில்லிங்ல போயிட்டு இருக்கும். இருந்தாலும் இதுவும் பேர் மினிமமா நான் ஃபீல் பண்றேன். சரி, அதுக்கு அடுத்தது வந்து இது என்னது, லிஸ்ட் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் இன் அட்மின் போர்ட்டல் வித் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அண்ட் நேம் ஃபில்டர். இந்த டாஸ்க்ல என்ன ப்ரோ பண்ணிருக்காங்க அவங்க? இந்த பேஜா ஒரு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பேஜ் இருந்துச்சுல்ல, நீங்க பாத்தீங்க? ஆமா. இந்த பேஜ் தானே ப்ரோ சொல்றீங்க? நான் ஓபன் பண்ணி. ஆமா ப்ரோ, இந்த பேஜ் தான் ப்ரோ. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, மேல ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. தம்பி பண்ணாத, இங்க பாரு, இங்க இருக்கு சார்ஜ் இருக்குது. ப்ளீஸ் பண்ணாத ப்ளீஸ். இல்ல அது சுப்ரமணியன் ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த பேஜ் தான் ப்ரோ. ஃபில்டர் கண்டிஷன் ஒர்க் பண்ணி. ஓகே, இந்த பேஜ் வந்து நமக்கு என்ன சொல்லுது? இந்த மெயில் ஐடியில மந்த்லி உங்க டெனன்ட்டுக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் இப்போ டிசைன் கொடுத்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி சூப்பர் அட்மினும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அந்த பேஜ் ப்ரோ, மினிமம் டிசைன். போட்டு எடுத்திருக்கோம். இது வந்து லைக் காலம் நேம் மட்டும் நாங்க இது வேணும்னு சொன்னோம்னா அதை போட்டிருக்கோம். இல்ல இது நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். உங்களுக்கு என்ன வேணும்னு போட்டீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி. ஓகே, இப்போ சூப்பர் அட்மின் இடத்துல இருந்து மொத்தம் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு, அதை யார் யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதையும் நம்ம ரிப்போர்ட்டா தான் கொண்டு போனோம். பார்த்தா ப்ரோ, இதுவும் ரிப்போர்ட் தான். இது டெனன்ட் ரிப்போர்ட்டுக்குள்ள வர இன்னொரு செக்ஷன். சரிங்களா? இப்போ உங்களுடைய இந்த இது இருக்கா, இதே யூஐல உங்களுக்கு இப்போ இன்னொரு வேல்யூ வருது. ஓகே, என்னன்னா ரெவன்யூ ரிப்போர்ட்டுங்கிறதா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன வேல்யூ. செகண்ட் வேல்யூ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட். ஓகே ஓகே, யார் யார் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளான் டைப்பை கிளிக் பண்ணாலே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடாது. ஆல் பிளான் கொடுத்தா என்னென்ன பிளான்ல என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்கன்னு வந்துடும்ல. நமக்கு இப்போ இருக்கிற ரிப்போர்ட்ல வேல்யூ தானே ப்ரோ வருது, அமௌண்ட் ரெவன்யூ. ஓகே ஓகே, ஒவ்வொன்றுக்கு ரெவன்யூ தானே வருது. ஆனா இப்ப நான் சொல்ற ரிப்போர்ட்ல காலம்ஸ் டேட்டாஸ் எல்லாம் வேற. இந்த டேட்டா வரும். புரியுது புரியுது. ஃபர்ஸ்ட் ஏஜென்சி நேம் வந்துடும், அவனுடைய ஸ்டேட்டஸ் வந்துடும். அது மேல ஃபில்டர் அப்ளை பண்றத பொறுத்து. ஸோ நம்ம உங்களுடைய இந்த யூஐல வந்து இருக்கிறதுல சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிளான் டைப்புங்கிறது இருந்துட்டு போகுது. அதையும் செலக்ட் பண்ணலாம், அந்த பிளான் மட்டும் வரப்போகுது. ஆள்னு கொடுத்தானா எல்லா பிளானும் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கும் இது எல்லாமே வரும். கொடுத்துட்டு செலக்ட் பண்ண அப்படின்னா வர்ற காலம் அண்ட் வேல்யூஸ் தான் வேற. இந்த வேல்யூ வரும். அதே ஏஜென்சி பேரு, அவனுடைய ஸ்டேட்டஸ், அவன் என்ன பிளான் வாங்கியிருக்கான், என்ன மெயில் ஐடியில வாங்கியிருக்கான், சப்ஸ்கிரிப்ஷன் டைப் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் டைப்பா, இது சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் ஆர் அது வேற வேற என்னமோ சொல்லுவாங்களே, ரெனிவல் டைப்பா சம்திங் பாத்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி காலம் கொடுத்துங்க. ஆனா பார்த்தானா அந்த காலம் நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா. அதே மாதிரி இந்த லெஃப்ட்ல ஐகான் நேம் எல்லாம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம்
இந்த இந்த இதெல்லாம் இந்த இந்த நேம் வைக்கலாம், இந்த ஆர்டர்ல வைக்கலாம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரி தம்பி. ப்ரோ அதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணல. இப்போ அன்சப்ஸ்கிரிப்ஷன் அது சும்மா இப்போ இப்போதைக்கு வச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் ஏபிஐ இன்னும் இதாகல, அதனால ஜஸ்ட் அதை வச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு பிளான் கேன்சல் பண்ணோம்னா சூப்பர் அஜில் கேன்சல் பண்ண நினைச்சானா அஜில கேன்சல் ஆகுமா? அஜிலுக்கு ரீடாக்ட் பண்ணும், கேன்சல் பண்ண முடியாது ப்ரோ. அங்க ரீடாக்ட் ஆகும். அந்த பேஜ் ரீடாக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகட்டும் ப்ரோ. ஆனாலும் அவன் போற மெயில் ஐடியில அவனுக்கு என்ன பிளான் இருக்குன்னு தானே தெரியும். இது வேற மெயில் ஐடி அக்கௌண்ட்ல வாங்கின பிளான் இல்ல. ஆமா சரி, ஸ்டாண்டா இருந்தா அவனுக்கு போகும். இப்போ சூப்பர் அட்மினா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தான் அங்க அஜூர்ல தான் கேன்சல் பண்ண முடியும், நம்ம இங்க இருந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ கேன்சல் இங்கே கொடுக்க கூடாதுல. அப்ப அவனுக்கான பிளான் அவன் கேன்சல் பண்ணிக்கானா சப்ஸ்கிரிப்ஷன் அந்த நான் சொன்ன டிசைன்ல வரும், அங்க வரும் கேன்சல் பிளான் அங்க வரும். ஆமா நீங்க சொன்ன டிசைன்ல வரும். ஆமா நீங்க ஒரு டிசைன் கொடுத்துருந்தீங்களா, அங்க அந்த டெனன்ட்டுக்கு வரும். இந்த கேன்சல்ல வரும். இந்த கேன்சல் பிளான்ல ரீடைரக்ட் ஆகும். ஆமா அந்த சூப்பர் அட்மின் வந்து பார்க்க கேன்சல் பிளான்னாலும் சரி சேஞ்ச் பிளான்னாலும் சரி ரெண்டும் ஒரே பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ஆமா ப்ரோ. அப்படின்னா பட்டனே வந்து 2 பட்டன் இருக்காது. சேஞ்ச் ஆர் கேன்சல் பிளான் சிங்கிள் பட்டன் தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே பேஜுக்கு தான் போகுதுன்னா பட்டன் சிங்கிள் பட்டனா வச்சிருங்க. சேஞ்ச் ஆர் கேன்சல் பிளான், சேஞ்ச் ஸ்லாஷ் கேன்சல் பிளான் அப்படின்னு சிங்கிள் பட்டனா வச்சிருங்க. ஓகே ஓகே இல்லையா? ரெண்டுமே ஒரே பேஜுக்கு தானே ரீடைரக்ட் ஆக போகுது இதுக்கு போர்ட்டலுக்கு அவன் அக்கௌண்ட்ல. அப்படிங்கிறப்ப இது ஒரு பட்டன் தான், சேஞ்ச் ஸ்லாஷ் கேன்சல் பிளான். ஓகே இந்த பட்டன் வந்து மாத்திருங்க. அப்படின்னா வந்து அப்போ வேஸ்ட் தான். இங்க வந்து இந்த நீங்க பட்டன் கொடுத்துருக்கிறது வந்து வேஸ்ட் தான். இந்த இது வந்து டம்மி சூப்பர் அட்மின் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் போறது அப்படி கொடுத்துருக்கோம். அதை எடிட் பண்றோம். சரி அது மாத்திரோம். ஓகே ப்ரோ, இப்போ காலம் நான் எனக்கு வேணுங்கிறது நான் சொல்றேன். அதை நீங்க எப்படி கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு பாத்துங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏஜென்சி நேம் வேணும், ஏஜென்சியோட ஸ்டேட்டஸ் வேணும், சப்ஸ்கிரிப்ஷன் நேம் வேணும். விச் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நேம் தான் வந்து பிளான் நேம். சப்ஸ்கிரிப்ஷன் நேம்னா என்ன, மெம்பர்ஷிப் பிளான்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் டைப். ஓகே இது ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. நான் செலக்ட் பண்ணது எசென்ஷியல் இல்லையா? பிளான் அண்டர்ஸ்கோர் எசென்ஷியல்ங்கிறது எனக்கு ஒரு காலம்ல வரும். இது 3வது காலம். சரிங்களா? அந்த பிளானோடைய ஸ்டேட்டஸ் ஆக்டிவா கேன்சல்டா, அது ஆக்டிவா அது என்ன சொல்லுங்க, என்னென்ன ஸ்டேட்டஸ் வருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பிளானோட ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும். பிளான் நேம், பிளானோட ஸ்டேட்டஸ், பிளான் நேம். இது என்ன பேர் இங்க வருது, பிளான் தானே இருக்கு, அப்ப பிளான் நேம் தான். ஓகே ஓகே சரியா? ஃபீல்டு பேர் வந்து பிளான் இருக்கு. ஸோ பிளான் நேம் என்ன, இல்ல காலம் பேரே வெறும் பிளான் தான். பிளான்ல வந்து எனக்கு வந்து இந்த பிளான் 1 எசென்ஷியல் அப்படிங்கிறது டிராப் டவுன்ல சாரி வேல்யூவா இருக்கணும் காலம்ல. அது எந்த மெயில் ஐடியில பர்ச்சேஸ் பண்ணாங்கிற அந்த மெயில் ஐடி வேணும் எனக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் டைப்புங்கிறதுக்கு என்ன காலம் பேர் கொடுப்பீங்கன்னு பாத்துங்க. ரெனிவல் டைப்பா, அது பிளான் டியூரேஷனா இப்படின்னு பாத்துங்க. அது மந்த்லியா இயர்லியாங்கிற இந்த காலம் வேணும் எனக்கு. இது எதுக்குன்னே தெரியல, பேசிக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. பிளான் பேர்லயே அது வந்துடும். பிளான் பேரே பேசிக்கா ஏஏயா கஸ்டமா அப்படிங்கறது தான் பிளானோட பேரு. இன்னொரு காலம் நீங்க தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அது என்னமோ அந்த பேரை வச்சுக்கோங்க, இந்த காலமோட பேரை வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அவனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ்னா அவன் எவ்வளவு பே பண்ணா அப்படிங்கறது. இப்ப இந்த இதை வாங்குறதுக்கு அவன் எவ்வளவு பே பண்ணா அப்படிங்கிற காசு. ஓகே, அத வந்து என்னைக்கு பே பண்ணா, ஸ்டார்ட் டேட் என்ன, பே பண்ணதான் ஸ்டார்ட் டேட்டாவும் இருக்கும், பே பண்ண அன்னையில தானே ஸ்டார்ட் டேட். ஸோ ஸ்டார்ட் டேட் தான் அது 1 மாசம்னா எண்ட் டேட். அது ஸ்டேட்டஸ் தான் முன்னாடி நான் சொல்லிட்டேன், பிளானோட ஸ்டேட்டஸ். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப்டு, அன்சப்ஸ்கிரைப்டு, கேன்சல்டு அந்த மாதிரி சொல்லுவீங்களா, இல்ல ஆக்டிவ் இன்ஆக்டிவ் சொல்லுவீங்களா, அது எப்படி சொல்லுவீங்களோ சொல்லிக்கோங்க. ஓகே ஓகே. இது சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட், ரெவன்யூ ரிப்போர்ட் நம்ம பேசுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட். சரிங்களா? ஓகே ஓகே. சோ ரெவன்யூ ரிப்போர்ட்ல எனக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு பாப்பேன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட்ல இப்போ வரைக்கும் எந்தெந்த அக்கௌண்ட் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான்னு நான் பாப்பேன். புரியுது. ஒரு ஏஜென்சிக்குள்ளே வந்து 2-3 ஐடியில கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒவ்வொரு ஏஜென்சிக்கு ஒவ்வொன்றுதான் இருக்கும். ஆமா. நாம ஏன் இதுக்கு 2 பிளானா போகணும்? அந்த பிளான்லயே காலம்ல கொடுத்துருவோமா? காலம் பெருசா போகுமா? எந்த இடத்துல சொல்றீங்க? காலமா கொடுத்துருவோம் ரிப்போர்ட்ல, நம்ம ரெவன்யூ ரிப்போர்ட்ல இந்த காலம் ஆட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் நான். ஸ்டார்ட் டேட் ரெவன்யூ ரிப்போர்ட்ல ஆட் பண்ணலாம். இல்ல பிரதர், தனியா கொண்டு போனா பெட்டர். ஏன்னா ரெவன்யூல நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு போயிருக்கு அதுதான் நம்ம ஃபோக்கஸ். ஸோ அதை மட்டும் காட்டினா பெட்டரா இருக்கும். அப்படி வேணும்னா நம்ம ரிப்போர்ட் மேல சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு டெனன்ட் அவங்க வேணும்னு பாக்குறாங்கன்னா மேல சர்ச் ஆப்ஷன்ல அவங்க நேமை கொடுத்தா அந்த டீடைல் ஷோ ஆகிற மாதிரி வேணா வச்சுக்கலாம்.
புரியல ப்ரோ. நீங்க இப்போ லாஸ்ட் சொன்னது என்ன பேரை கொடுத்தா எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் எசென்சியல் பிளான் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, அவங்க வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட இமெயில் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் போயிட்டு மேலே சர்ச் ஆப்ஷனும் ஒன்று வச்சுக்கிட்டு டெனன்ட் நேமை கொடுத்த உடனே கீழே ரிப்போர்ட் அந்த டீட்டெயில் ஷோ ஆகிற மாதிரி வேணால் வைக்கலாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்குறேன். இல்ல அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் ப்ரோ. இப்போ வேண்டாம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 ரிப்போர்ட்டுக்கும் எனக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும், எண்ட் யூசருக்கு என்ன கிடைக்குன்னு திங்க் பண்றேன். ரெண்டும் ஒரு இதானா ஒரு ரிப்போர்ட்லேயே காலம் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். அதான் யோசிக்கிறேன். ரெவன்யூ ரிப்போர்ட்ல புரியுது எந்த ஏஜென்சி கிட்ட இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் காசு வந்து என்னுடைய டோட்டல் ரெவன்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த டோட்டல் ரெவன்யூங்கிறது நான் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சுக்கு வர்றது. ஓகே, ஆமா, அந்த நான் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சுக்கு தான் வரும். இங்க வந்து அப்போ டேட் ரேஞ்சே தேவைப்படாது ப்ரோ. கரண்டா இருக்கிற எல்லாமே நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல போன மாசம் வந்தவங்க பார்க்க வேண்டியது இருக்குமா? நான் இங்க கொடுக்குற டேட்டை வந்து அந்த ரெவன்யூ ரிப்போர்ட்டுக்கு நீங்க எந்த காலம்ல அப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ரிப்போர்ட்டுக்கு நான் ஒரு டேட் ரேஞ்ச் கொடுக்குறேன், அது வந்து எந்த காலம்ல அப்ளை பண்ணுவீங்க? எந்த காலம்னா எனக்கு புரியல பரத். டேட் ரேஞ்ச் வந்து நான் ஒரு டேட் ஃபில்டர் கொடுக்குறேன்னா டேட் ஃபில்டர் வந்து இதுல எந்த ஏஜென்சியில நான் ஒரு டேட் ஃபில்டர் கொடுக்குறேன் ப்ரோ. அந்த டேட் ஃபில்டர் வந்து நீங்க ஒரு ஒரு இடத்துல போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதான் நான் இந்த 2000ங்கிறது நான் கொடுத்த 2 மாசத்துக்கு தான். நான் ஒரு போன மாசம் எடுத்திருக்கிறேன். ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அது ஒரு இடத்துல அப்ளை பண்ணாதான் இந்த வேல்யூ உங்களுக்கு வரும். அது எந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க பேக் எண்ட்ல? என்ன ஐடியான்னு நான் கேட்கறேன். எப்படி உங்களுக்கு இந்த 2030ங்கிறது கடைசி 30 நாள் நான் கொடுத்த அந்த 30 நாளுங்கிறத நீங்க எங்க போய் பாக்குறீங்க? மேலே நான் சொல்கிற கரெக்டானு பாருங்கள். மேலே டேட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 5வது மாதத்துலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிப்போர்ட் காட்டுது. இதுக்குள்ளே தான் இது ஷோ ஆகுது. ஆமா, இதுக்குள்ள ஷோ ஆகுது ப்ரோ. ஓகே, அது வந்து நீங்க எங்க எப்படி டிபில இந்த ரிப்போர்ட் எடுக்கணும்னா இந்த இன்புட்டை கொண்டு போய் டிபில கொரி பண்ணுவீங்கல்ல. டிபில ஒரு காலம் இருக்கணும்ல, அந்த காலம்ல தானே கொரி பண்ணுவீங்க. அது என்ன காலம்ல கொரி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். எனக்கு அது ஐடியா இல்லை. தருண், இவர் டிபியில் எந்த இடத்துல நீ இப்போ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அந்த நீங்க டிபியை கொரி பண்றதுக்கு வந்து இப்போ இந்த பிசினஸ் நம்பர்ஸ், பிஎஸ்டிஎன், இன்பவுண்ட் அவுட்பவுண்ட், எஸ்எம்எஸ் அவுட்பவுண்ட், இந்த எல்லாமே வந்து ஒரு டைம்ல கிரியேட் ஆயிருக்கும்ல, அப்போ டேட்டா அப்டேட் ஆயிருக்கும். அப்போ வந்து அந்த டிபில அந்த டேபிள்ல வந்து 12 years above கவுண்ட்னு ஒரு டேபிள் இருக்கும். பில்லிங் பீரியட்னு ஒரு டேபிள். நான் இன்னும் ப்ராக்டிகலா கேக்குறேன். நான் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு பிளான் வாங்குறேன். ஓகே, சரிங்களா? பிளான் வந்து 30 நாள் பிளான் அப்படின்னா மே 14 வரைக்கும் அது உண்டு. ஓகே, ஏப்ரல் 15 இருந்து மே 14 வரைக்கும் அந்த பிளான். இப்ப கரண்ட் டேட் வந்து மே 10. ஓகே, சரிங்களா? இப்போ உங்களுடைய ரெக்கார்டுல யூசேஜ் ஒரு இடத்துல ட்ராக் பண்ணிட்டே வருவீங்க. ஆமா, இந்த ஏஜென்ட்டுக்கு இவனுக்கு இவ்வளவு காசு, இந்த ஏஜென்ட்டுக்கு இவளுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து டேட் ரேஞ்ச் மேல மே 1ல இருந்து மே 10 வரைக்கும் அப்ளை பண்றேன். ஓகே, இப்போ நீங்க போய் எப்படி இதை எடுப்பீங்கன்னு என்னுடைய கொஸ்டின். இது 2000ங்கிறது எனக்கு மே 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிறதா வரும். ஒருத்தன் எத்தனையோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இவன் வந்து ஏப்ரல் 15ல இருந்து எடுத்திருப்பான். நம்ம இவனை பத்தி மட்டும் நான் இப்ப சொல்றேன். இவன் ஏப்ரல் 15ல இருந்து மே 14 வரைக்கும் இவனுடைய பிளான். நான் டேட் ஃபில்டர் அப்ளை பண்ணது 1ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும். 1ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இவன் 2000. சரிங்களா? ஏப்ரல் 15ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இன்னும் இவன் யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அது எனக்கு இந்த ரிப்போர்ட்ல வராது. 1ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த 2000 அப்படிங்கறத நீங்க எடுக்கிறது எப்படி எடுக்கிறீங்க? எங்க போய் எடுப்பீங்க? அதுக்கு காலம் என்ன வச்சிருக்கீங்க? எந்த காலம்ல அப்ளை பண்ணுவீங்கிறது கொஸ்டின். இப்போ வந்து இது வந்து ஒரு டேபிள்ல இருந்து நம்ம எடுக்க மாட்டோம். லைக் 3-4 டேபிள்ல அக்ரிகேட் பண்ணி தான் இந்த வேலையை எடுக்க முடியும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சேவ் ஆகும்ல, ஸ்டார்ட் ஆகிற டேட்டு அந்த கிரியேட் ஏப்ரல் 15 அந்த டேட்டா வந்து ரெக்கார்ட்ல சேவ் ஆயிருக்கும். இப்போ அந்த கிரியேட் ஆன உடனே இவன் ஏஜென்ட் கிரியேட் பண்றப்போ ஒரு டேட்டா சேவ் ஆகும். அதே மாதிரி இவன் யூஸ் பண்ற ஒவ்வொரு இப்போ இந்த ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிருக்கானா அவன் எந்த டேட்ல கிரியேட் பண்ணிருக்கான் அந்த டேபிள்ல அந்த ஏஜென்ட் நேம் கீழே அந்த டேட் இருக்கும். அந்த மேப் பண்ணிருப்பான் கிரியேட்டட் டேட். இந்த பிசினஸ் நம்பர்ஸ், இன்பவுண்ட், அவுட்பவுண்ட், எஸ்எம்எஸ், அவுட்பவுண்ட், இதெல்லாம் வந்து டுல்லியோ சைடு. இதை வந்து
நம்ம ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இந்த நாளையும் ஒரே டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இந்த கடைசி ஸ்டோர் பண்றீங்களா? அததான் எப்படி ஸ்டோர் பண்றீங்கிறது என்னோட क्वेश्चन. டெய்லி இவ்வளவு யூசேஜ் அப்படின்னு ஸ்டோர் பண்றீங்களா? ஆமா. இப்போ வந்து டெய்லி இவ்வளவு யூசேஜ் 1 hour அப்ப வந்து டுடேஸ் டேட்னு சொல்லி ஒரு காலம் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. இன்னைக்கு தேதிக்கு 1ஆம் தேதி இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான், 2ஆம் தேதி இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி டேபிள்ல லாக் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, 1ஆம் தேதி இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான், 2ஆம் தேதி இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான்னு லாக் பண்றது இல்லை. இப்ப எப்படி பண்றோம்னா, இப்போ வந்து இப்போ 1 to 10 ஆகுதுன்னா 1ஆம் தேதி இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான்னு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆயிரும் டிபில. மறுபடியும் செகண்ட் ஹவர் வரும்போது அந்த செகண்ட் ஹவர் நான் மொத்தமா 2 ஹவருக்கு சேர்த்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான்னு தான் அப்டேட் பண்ணுவோம். அந்த சிங்கிள் ஒவ்வொரு ஹவருக்கும் அந்த டேட்டாவை வந்து நம்ம அஜூருக்கு அனுப்பிடுவோம். நம்ம டிபில வந்து அது ஸ்டோர் பண்றது இல்ல. சரி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி. இப்போ நம்ம ஒரு டிபி நீங்க யூஸ் பண்றீங்க, இந்த பர்டிகுலர் இந்த 1 ஹவருக்கு மட்டும் எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்னு நான் ஒரு ஏபிஐ கால் வச்சு 1 ஹவருக்கு 1 டைம் டுல்லியோல இருந்து எடுத்தே இருப்பேன். அந்த எடுத்த ரெக்கார்டை நான் டிபில அக்ரிகேட் பண்ணிப்பேன். லாஸ்ட் 1 ஹவருக்கு இவ்வளவு, இப்போ செகண்ட் 1 ஹவர்னா அந்த டேட்டியை போய் அப்டேட் பண்ணிக்கும். டேட்டா இல்லைன்னா புதுசு இன்சர்ட் ஆயிருக்கும். ஒரு டெனன்ட்டுக்கு ஏற்கனவே இவ்வளவு யூஸ் ஆயிருக்குன்னா அது கூட அது ஆட் ஆயிருக்கும். அந்த செகண்ட் 1 ஹவருக்கு வர டேட்டாவை வந்து அஜூருக்கு அப்படியே அனுப்பிடுவேன். அது வந்து அங்கேயும் அக்ரிகேட் பண்ணிக்கும். ஸோ அந்த பர்டிகுலரா 1 ஹவருக்கு நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஹவரும் ஸ்டோர் பண்ணீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து லைக் ரெக்கார்டு வந்து டேபிளோட ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய வந்துடும். ஒரு மாசம் யூஸ் பண்ணாலே நிறைய ரெக்கார்டு வந்துடும். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நீங்க இந்த டேட்டா வந்து எப்படி எடுப்பீங்கன்னா, இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா, இது வந்து இந்த கடைசி இந்த ஏஜென்சிங்கிறது நம்ம கிரியேட் பண்றது தான். அது வந்து அவன் அப்பப்போதான் கிரியேட் பண்ணுவான், எப்பவுமே கிரியேட் பண்ண மாட்டான். அதனால அதை வந்து நம்ம டிபில வந்து இந்த ஃபில்டர் டேட்டா வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிசினஸ் நம்பர், பிஎஸ்டிஎன், அவுட் பவுண்ட், இந்த எஸ்எம்எஸ், பிஎஸ்டிஎன் இதெல்லாமே டுல்லியோக்கு நீங்க கரெக்டா இப்போ இந்த ஃபில்டர் பண்றீங்கல்ல, அந்த ஃபில்டர் பண்ணும்போது கரெக்டா இதை வந்து டுல்லியோக்கு நம்ம நேராவே டைரக்டா டுல்லியோல இருந்து இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கலாம். இந்த டேட் ரேஞ்சில் எவ்வளவு பில் ஆயிருக்கு அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நான் பாஸ் சொல்றேன் ப்ரோ, கொஞ்சம் பாஸ் சொல்றேன். கொஞ்சம் யோசனை நானே கொடுத்துருவேன். ஒரே நிமிஷம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்காது. இந்த ரிப்போர்ட் வந்து என்னோட ரெவன்யூ ரிப்போர்ட். என் பிசினஸ்க்கு எவ்வளவு காசு வந்துச்சுன்னு, எனக்கு எப்பெல்லாம் காசு வருது, ஒருத்தன் எப்பெல்லாம் காசு கட்டுறான், ஒவ்வொரு ரெனியூவல். ப்ரோ இவ்வளவுதான் ப்ரோ இந்த ரிப்போர்ட். இப்போ நான் இங்க குடுக்குற டேட் ரேஞ்ச் வந்து நீங்க எந்த காலம்ல அப்ளை பண்ணணும்னா பர்ச்சேஸ் டேட் ப்ரோ. ஒவ்வொரு ரெனியூவல் டேட்டு, ஒவ்வொரு பிளான் பர்ச்சேஸ் டேட்டு அதுல அப்ளை பண்ணணும். அந்த டேட்டை தான் நீங்க இங்க காட்டணும். முடிஞ்சிச்சு, எனக்கு வந்துருச்சு. ஏதாவது நான் கிளியர் ஆயிட்டேன். பார்த்தா இந்த இடத்துல இன்னொரு காலம் வரும் ப்ரோ. சொல்லுங்க. என்னன்னா நான் சூப்பர் அட்மி, என்னோட பிசினஸ்க்கு எனக்கு எவ்வளவு காசு வந்துச்சு நான் பாக்குறேன். போன மாசம் எனக்கு எவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னா, 1ஆம் தேதி ஒருத்தன் ஒரு பிளான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான், 10ஆம் தேதி ஒருத்தன் ஒரு பிளான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான், 25ல ஒருத்தன், 29ல ஒருத்தன், 4 பேர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். அப்ப எனக்கு போன மாசம் மட்டும் அவன் கொடுத்த காசு எவ்வளவு அதான் நான் பார்க்கணும். போன மாசம் கொடுத்த காசு அதாவது போன மாசம் அந்த ஏப்ரல் 1ல இருந்து 30 வரைக்கும் கொடுத்த காசு வந்து எவ்வளவு நான் பார்க்கணும் அப்படின்னா, அவன் எவ்வளவு பே பண்ணிருக்கான், அவன் எவ்வளவு பே பண்ணாங்கிறது தான் இந்த காசு. சரிங்களா? ஒருத்தன் பே பண்ணது, ஒரு ரெனியூ ஆனது, ஒருத்தன் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருப்பான். சரிங்களா? சோ பர்ச்சேஸ் பண்ணப்ப அவன் சைடுல இருந்து வந்த காசு எவ்வளவு அப்படிங்கறதா இது, அந்த டேட் எவ்வளவுங்கிறதா இது. ஆமா, கரெக்ட். சோ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொரு காலம் என்ன அப்படின்னா, இந்த பிளானோட பர்ச்சேஸ் டேட் அல்லது சப்ஸ்கிரைபர் டேட், ஓகே ஓகே ஓகே, இல்ல பிளானோட ஸ்டார்ட் டேட், வாட் எவர், அந்த ஒரு டேட் காலம் வரணும். என்னோட டேட் ரேஞ்ச் வந்து அந்த காலம்ல தான் அப்ளை ஆகுது. இப்போ 1 to 16னா இந்த பிளான் வந்து இந்த தேதிக்குள்ள எதெல்லாம் பர்ச்சேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது, பர்ச்சேஸ் ஆயிருக்கு, புதுசுனா பர்ச்சேஸ், ரெனியூவல்னா ரெனியூ ஆனது, வாட் எவர், பிளான் ஸ்டார்ட் டேட் இல்ல சப்ஸ்கிரைபர் டேட் அப்படிங்கிற அந்த காலம் பேரு. சோ 16ஆம் தேதிக்குள்ள எனக்கு டிரான்சாக்ஷன் வந்திருக்கும், இந்த காசு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும், இந்த காசு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும், இந்த காசு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். அதான் என்னோட ரெவன்யூ. கிரெடிட் ஆன டேட்டு தான். கிரெடிட் ஆகிறது எப்போ பர்ச்சேஸ் ஆனா நடக்கும், அந்த பர்ச்சேஸ் டேட்டை போடணும். ஓகே ஓகே, புரியுது. இப்போ புரிஞ்சா தரும் ப்ரோ? ப்ரோ நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ புரிஞ்சு, நம்ம ஃபுல்லா அஜீர் தான் இருக்கிறோம், அந்த டேபிள்ல இருக்க அந்த டேட்டா வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓகே, கரெக்ட். அவ்வளவு, அதுதான் இந்த இதுல இருக்கிற சோ ஒரு காலம்.
ஸோ டேட் வரணும். நான் 1 to 16 அந்த டேட்டுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ இதுல இன்னொரு காலம் நீங்க ஆட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம இது எடுக்கிற எல்லா ரிப்போர்ட்லயும் நம்மளுடைய முதல் கொஸ்டினே நான் ஒரு டேட் ஃபில்டர் அப்ளை பண்றேன்னா அது எந்த காலம்ல அப்ளை பண்றேங்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் கொஸ்டினே அதான் ஆன்சர் அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது இப்ப சொல்லுங்க. இப்போ நம்ம டேட்டை கொடுக்குறோம்னா அந்த டேட்டில் புதுசாக வந்தானா அது நியூன்னு காட்டிட்டு பழசா இருந்தானா ரெனியூவல் அப்படின்னு ஒரு டேக் ஆட் பண்ணி சப்ஸ்கிரைப் இன்னொரு காலமே ஆட் பண்ணிக்கிட்டா. ஓகே ஓகே, இன்னொரு காலம் டேக்ல இல்ல, இன்னொரு காலம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தான். ஓகே, கீழே லாஸ்ட் ஆன்சர். இதுல வந்து இப்ப எக்ஸ்ட்ராவா 2 காலம் ஆட் பண்ண போறீங்க. சப்ஸ்கிரைப்டு டேட், சப்ஸ்கிரிப்ஷன் டைப், நியூ, ரெனியூவல் 2 அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகேங்களா? சோ தட்ஸ் ஆல். இது அசூர்ல இருந்து எடுத்து இந்த ரிப்போர்ட்டிங் எனக்கு கொடுக்குறீங்க. அசூர்ல இருந்து எடுத்தா மை சப்ஸ்கிரிப்ஷன் பிளேஸ்லயும் காட்டிட்டு இருப்பீங்க இந்த யூசேஜ்லாம். ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய பிளான் படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா இங்க இருக்கா இந்த டேட்டு தான் அந்த டேட்டும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். ஸ்டார்ட் டேட் இதுலதான் வந்து இவன் இவ்வளவு காசு கட்டியிருக்கான், ரைட்டா? இதுக்குதான் அதையும் நான் கம்பேர் பண்றேன். ஸோ நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இன்னொரு இது தேவைப்படாது. அதுக்கு தான் நான் இவ்வளவு யோசிச்சு ரிவர்ஸ்ல போனது. 2 ரிப்போர்ட் தேவைப்படாது ப்ரோ. அந்த ரெவன்யூ ரிப்போர்ட்லயே வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே ஓகே, ஏன்னா இந்த அமௌண்ட் தான் இங்க காட்டுற இந்த அமௌண்ட். இல்ல புரியுது, கிளியர் தான். இந்த அமௌண்ட் தான் அந்த அமௌண்ட். ஓகே ஓகே, சரிங்களா? நீங்க அடுத்து இப்ப காட்ட போற சப்ஸ்கிரைப் டேட் தான் இது. ஓகே பரத், புரியுது. சரியா? அது எக்ஸ்ட்ராவா இப்ப நீங்க 2 காலம் இல்ல, நான் சொல்றேன் இந்த காலம் தான் ஆட் பண்ணணும். அவனுடைய பிளான் பேர் என்ன பர்ச்சேஸ் மெயில்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கான், மந்த்லி, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ் ஏற்கனவே காட்டிட்டீங்க, ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் வந்து வேற. பிளானோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், அது ஆல்வேஸ் ஆக்டிவ்ல தான் இருக்க போகுது. நமக்கு வந்த காசு மட்டும் தான். சரியா? சோ இந்த காலம் தேவைப்படாது, பிளான் ஸ்டேட்டஸ்ங்கிற காலம் தேவைப்படாது. அதுக்கு பதிலா தான் சப்ஸ்கிரிப்ஷன் டைப் நியூவா ரெனியூடா அப்படிங்கிறது. ஓகே ஓகே, இதெல்லாம் தான் காலம். எக்ஸ்ட்ரா நீங்க அங்க ஆட் பண்ண வேண்டியது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜை வந்து நான் புதுசா டிசைன் பண்ண சொல்லிட்டேன். அது டெனன்ட் வைஸ் வரும். சூப்பர் அட்மினுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து செலக்ட் டெனன்ட் தான். ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து மை சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் மாத்தியாச்சு. நான் டெனன்ட்டை செலக்ட் பண்ணாதான் இந்த பேஜ் வந்து எனேபிள் ஆகும். அந்த டெனன்ட் பர்டிகுலரா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன் நான் பாத்துக்கலாம். தட்ஸ் ஆல். சூப்பர் அட்மின் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து கிடையாது. என்னுடைய அந்த டிக்கெட்லயே நான் அப்படிதான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து டெனன்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன். மை சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, சூப்பர் அட்மின் கீழே வேற எந்த இதுவும் வராது. அதாவது அட்மின் போர்ட்டல் தான் மை சப்ஸ்கிரிப்ஷன் வரும். சூப்பர் அட்மின் சொல்லிட்டு அவனுக்கு கீழே வேற ஒன்றும் வராது. ஓகே, இதுதான் ஒரு அலைன்டா இருக்கு. அப்ப இந்த டிக்கெட்ல நீங்க இதை பிளான் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இந்த பேஜை வச்சு தரும், இந்த பேஜை மெனக்கிட்டு பண்ணிருக்கீங்க, இதை வச்சு ஏதாவது பிளான் இருக்கா? பேஜ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ். இல்ல ப்ரோ, மெனக்கிட்டல இல்ல, எனக்கு டிசைன் ஈஸின்னு அது அப்படியே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பெரிய ஒர்க்லாம் இல்ல. இந்த வியூ இது சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு எடுத்துடலாம். அந்த பேஜ்லாம் அந்த டெனன்ட்டுக்கு பதிலா சூப்பர் அட்மின் காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா, இந்த பேஜ் மை சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ். இது மை சப்ஸ்கிரிப்ஷன் டெனன்ட்டுக்கா மாறிடும். இதுல இப்ப நீங்க இப்ப காட்டிட்டு இருக்கிறது ரெவன்யூ ரிப்போர்ட் காலம்ஸ்ல அவ்வளவு. அண்ட் அந்த ரிப்போர்ட்லாம் வந்து அதிகபட்சம் பிடிஎஃப் அவங்க டவுன்லோட் பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம்ஸ் நிறைய போகுது. சிஎஸ்வியா தான் மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணுவாங்க. சிஎஸ்வியா டவுன்லோட் பண்ணாலும் உங்களுடைய ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கணும். நீங்க ஆல்கேர்ல பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். இது ரகு கிட்ட நீங்க யாருனாலும் சொல்லிருங்க, ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி தான் ஆகணும்.
டேட் ஃபில்டர் கொடுக்கறப்ப இப்படி மந்த் ஃபில்டர் கூட கொடுக்கலாம், பார்க்கலாம். நான் அப்படி தான் பரத் செட் பண்ணியிருக்கேன். அதாவது மல்டிபிளாக நம்ம அந்த கேலண்டரை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படினாலும். சரி, இங்க பாத்துக்க. இப்ப பிரவீன் பாத்தியானா என்ன ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டோட பேர் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங்லயே ரிப்போர்ட்டோட பேர் இருக்கணும். சரியா? க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கு. பட்டனா கூட அந்த எக்ஸ் மார்க் வந்து ரொம்ப ஜூனியர் வச்ச மாதிரி இருக்கு. ஆடா பாவி. ஓகே ஓகே. அத்துச்சலாம் அத்வைத்த வெயிட் பண்ணு போலாம். அது இது மூடி இல்லடா. தொடக்கூடாது 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 தம்பி, மூடிடு. மேண்டரியா வைக்க வேண்டியதெல்லாம் மேண்டரியா வச்சுக்கோ. எப்படி இருக்குன்னு பாத்துக்க. யூஐ அங்க வச்சிரா. ரெண்டுமே போடலாம், வச்சிருங்க. இதை வந்து நான் வந்து சிஎஸ்பி எக்ஸலா வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரகுக்கு காட்டிடுங்க. இந்த மாதிரி தான் நான் சிஎஸ்பியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் என்னுடைய ஹெட்டிங்ஸ் என்ன டேட் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஓகே பரத், இந்த மாதிரி இருக்கும். இதா ஓகே ஓகே. இதான் ஹெட்டிங், இங்கதான் ஃபில்டர்ஸ். இந்த ஏரியாலாம் வந்து கீழே எப்படி காலம் வரும். இப்படிதான் சிஎஸ்பி டவுன்லோட் ஆகும். ஓகே. List all subscription admin portal with the start date and date. இது வேஸ்ட். சரி, வெரிஃபை மத்ததெல்லாம் நீங்க பார்த்த யூஐ கேபிஐ ப்ரோ. இதுவும் அப்ப டம்மி தானா? கலெக்ட் டெனன்ட் வைஸ் யூசேஜ் ஃபார் பில்லிங் வைஸ். டெனன்ட் வைஸ் யூசேஜ் அப்போ ஏபிஐ வாங்கிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க. அப்போ நான் சொன்ன சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் யூஐ மட்டும் தான் வேலை. ஆமா, அந்த ரெக்கார்டு மட்டும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா வரும். இப்போ வந்து யூஐ மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து இந்த பேஜ் எப்ப பாத்தலாம். இந்த அந்த பேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் ப்ரோ. அந்த யூஐ முடிஞ்சிருச்சுன்னா பாத்துக்கலாம் ப்ரோ. அது பெரிய விஷயம் கிடையாது ப்ரோ. ஏபிஐ எல்லாம் கிடையாது. டேட்டா ஒரு டேட்டா இந்த ஒவ்வொன்றையும் காட்டுற இந்த கவுண்ட் காட்டுற ஏபிஐ தான் இதை நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. சரி, ஏபிஐ முடிஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் யூசேஜ் வித் லிமிட். அது அந்த ரெண்டு ஃபீல்டுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்டில் அது அது டெஸ்ட் பண்ணோம். அது பண்ணோம், நீங்க சொல்ற மாதிரி பண்ணோம். இப்போ நான் சொன்னது எதுக்காவது டிக்கெட் உனக்கு வந்துச்சு அப்படின்னா அதை அந்த சாம்பிள்னு போட்டுக்க டிக்கெட்ல மறக்காம மாத்திரு பிரவீன். நான் இந்த ரிட்டர்ஷன் பீரியட் எல்லாம் வேற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாம் வேணா டிக்கெட் வேணும். ஓகே ப்ரோ. tenant wise for internet for chat history and recording. ப்ரோ இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் காட்டுறதுக்கு இந்த ஏபிஐ வேணும்ல ப்ரோ? இத ஸ்பிரிட் 4ல போடவா? அது போட்டுருங்க ப்ரோ. சோ நீங்க லிமிட் chat receipt usage லிமிட் இது வந்து வரணும். அத்துச்சலாம் நான் கேட்ட மாதிரி உங்க பேர்ல இருக்கட்டுமா? இங்க வாப்பா. பிரியா பேர்ல இருக்கட்டுமா? இது பிரியா பேர்ல நான் மாத்திக்கிறேன். நீங்க ஸ்பிரிட் 4க்கு மாத்திரங்க, நான் பேரை மாத்திக்கிறேன். நாங்க வெயிட் பண்ணிட்டு பா மாத்தி. இல்ல இப்போ புதுசா வந்து டெனன்ட் கிரியேட் பண்றேன். நீ டிராப் ஆயிக்கலாம்
அவ்வளவுதான், எல்லாம் டிராப் ஆயிக்கலாம். தட்ஸ் ஆல் ப்ரோ. நான் திருப்பி டெனன்ட் வந்து கிரியேட் பண்ணி இந்த டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணிடுறேன் ஆன் கோ. ஓகே. டேய்